வெல்கம் டு தமிழ் அமுதுணவு சமையல். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும். நீ சூப்பரான ராகி மிக்சர் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு 1.5 கப் கடலை மாவு எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் வேணால் நீங்கள் அளந்துக்கோங்க. 1.5 கப் கடலை மாவு, 1 கப் ராகி மாவு, கேழ்வரகு மாவுன்னு சொல்லுவோம், 1/2 கப் அரிசி மாவு, 1/2 கப் பொட்டுக்கடலை எடுத்துருக்கேங்க, உடச்ச கடலை, 1/2 கப் வேர்க்கடலை எடுத்துருக்கேன், பச்சை வேர்க்கடலை, 1/2 கப் அவல் எடுத்துருக்கேன், சிகப்பவல், ஒரு 10 முந்திரி பருப்பு, கொஞ்சம் திராட்சை, கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துருக்கேங்க. வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். முதல்ல கடலை மாவு சேர்த்துக்கலாம். இப்போ ராகி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்த்துக்கலாம். மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பெருங்காயத்தூள் வேணாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். நான் காரா பூந்தி சேர்த்து தாங்க மாவு எடுத்துருக்கேன். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவு பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கோங்க. இது வந்து ஓமப்பொடிக்கும் காரா பூந்திக்கும் சேர்த்து எடுத்துருக்கேன். நம்ம ஓமப்பொடி புழிஞ்சிட்டு மீதி இருக்கிற மாவில் காரா பூந்தி செஞ்சுக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. இந்த அளவுக்கு தளர்வாக இருக்கணும். இந்த மாதிரி பிசைஞ்சிட்டோம். இது இருக்கட்டும். நம்ம எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடு பண்ணிடலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். நம்ம அதுக்குள்ளே வந்து அச்சில் வந்து மாவு சேர்த்துடலாம். இந்த மாதிரி இடியாப்பம் அச்சு எடுத்துருக்கேங்க. இது உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சுட்டு சுற்றி எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். நல்லா சைட்லலாம் எண்ணெய் தடவி விட்டுருங்க. இப்போ தேவையான அளவுக்கு மாவு ஃபுல் பண்ணிடலாம். பாருங்க, தேவையான அளவுக்கு மாவு ஃபுல் பண்ணியாச்சு. இப்போ மூடி போட்டுடலாம். எண்ணெயும் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ ஓமப்பொடி பிழிஞ்சிடலாம். நம்ம மிக்சர் வந்து உடச்சி தாங்க விட போகிறோம் அந்த ஓமப்பொடியை. அதனால் எப்படி வேணால் பிழிஞ்சுக்கோங்க. இப்போ நல்லா திருப்பி விட்டு 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ திருப்பி விட்டுறலாம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். பாருங்கள், 2 பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். பாருங்க, இதே மாதிரி எல்லா ஓமப்பொடியும் புழிஞ்சாச்சு. இப்போ மீதி இருக்கிற மாவில் நம்ம வந்து காரா பூந்தி ரெடி பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், மீதி வந்து ஒரு பிடி அளவு மாவு வச்சுருக்கேன். இதை வந்து லைட்டாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை மாற்றிட்டேங்க. இதை லைட்டாக கரைச்சிட்டு நம்ம வந்து காரா பூந்தி போட்டுக்கலாம். நல்லா தோசை மாவு பதத்துக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும் மாவு. இந்த அளவுக்கு நல்லா கரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நான் பூந்தி கரண்டி எடுத்துருக்கேங்க. உங்கள்கிட்ட பூந்தி கரண்டி இல்லைனா நீங்கள் ஜல்லி கரண்டி கூட எடுத்துக்கலாம். நான் வந்து பூந்தி கரண்டி எடுத்துருக்கேன். இப்போ அதே எண்ணெயில் நம்ம பூந்தி போட்டுடலாம். எண்ணெய் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா பூந்தி எழும்பி வரும். பாருங்கள், நல்லா எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. பூந்திலாம் நல்லா எழும்பி வருது பாருங்கள். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லா பூந்தியெல்லாம் முத்து முத்தாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா மொறுன்னு வர அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், பூந்தியும் ரெடி ஆகிடுச்சு. இதேமாதிரி எல்லா மாவுலையும் போட்டுடலாம், எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ பூந்தியும் போட்டாச்சு. எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். இது இருக்கட்டும். மற்ற பொருட்கள்லாம் வறுத்து சேர்த்துக்கலாம். இப்போ வேர்க்கடலை வறுத்துடலாம். எண்ணெய் மிதமான சூட்டில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா உள்ளெல்லாம் வெந்து வரும். பாருங்கள், நல்லா வேர்க்கடலை வறுப்பட்டாச்சு. இப்போ எடுத்துடலாம். எடுத்து மிக்சரோடு சேர்த்துடலாம். அடுத்தது பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேங்க. பொட்டுக்கடலையும் நல்லா வறுத்து சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலையும் நல்லா வறுப்பட்டாச்சு. இப்போ அதையும் மிக்சரோடு சேர்த்துடலாம். இப்போ வந்து 1/2 கப் அவல் சேர்க்குறேங்க. அவல் நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ அவல் நல்லா பொரி வச்சுக்கோங்க உள்ளெல்லாம். பாருங்கள், அவளும் பொரிஞ்சாச்சு. இதையும் எடுத்து நம்ம மிக்சரோடு சேர்த்துடலாம். கொஞ்சமாக முந்திரி பருப்பு எடுத்துருக்கேங்க. இதையும் நல்லா பொரிச்சிக்கலாம். பாருங்கள், முந்திரி பருப்பு நல்லா வறுப்பட்டாச்சு. இதையும் மிக்சரோடு சேர்த்துடலாம். கருவேப்பிலை எண்ணெய் சேர்க்க போகிறேங்க. ரொம்ப சூடாக இருக்கும். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்டில் போட்டு பொரிச்சிக்கோங்க. இது ரொம்ப இளம் கருவேப்பிலை இருக்கிறதுனால நான் காம்போடு சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா பொரிச்சிட்டு கருவேப்பிலையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் பொரித்து சேர்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை வந்து உருவிட்டு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து கொஞ்சமாக திராட்சை சேர்த்துக்கலாம். நான் வந்து திராட்சை சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் விட்டுறலாம். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம்.
எல்லாம் நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுருங்க. அந்த ஓமப்பொடியெல்லாம் நல்லா உடச்சி சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க வீட்லேயே. இந்த மிக்சர் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். நம்ம ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு பாருங்கள். எவ்வளோ மிக்சர் வந்திருக்கு பாருங்கள். இந்த வருஷம் தீபாவளிக்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தமிழ் அமுதுணவு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய ஸ்வீட் ரெசிபீஸ், அப்புறம் தீபாவளி ஸ்பெஷலாக நிறைய கார ரெசிபிலாம் போட்டிருக்கோம். எல்லாத்தையும் பாருங்கள். தேங்க்யூ.